Students, this is unit number 5, chapter number 15, recent trends in marketing. Today topic is service marketing. A service is an activity on benefit that one party can offer to another, which is essential, intangible, and which does not result in the ownership of anything like business and professional services, insurance, legal services, medical services, etc. The services marketing is specialized the branch of marketing. Service marketing denotes the processing of selling services of goods like telecommunication, banking, insurance, car rentals, healthcare, tourism, profession services, repairs, etc. சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ சர்வீஸ்னு என்னென்னு சொல்லுவோம், இன்சூரன்ஸு, பேங்கிங்கு, ஸோ ஹெல்த் கேரு, ப்ரொஃபஷனல் சர்வீஸ், இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The service marketing products are mostly intangible, inseparable from the services provided to us a service. It's variable depending on the mood swing. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது இன்செப்பரேட்டபிள், அது வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ டாக்டர்கிட்டேருந்து அவரோட சர்வீஸை வந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ அவர் ஒரு பர்சன்ட் இருப்பார், இன்னொரு பேஷண்ட் வந்து அது சர்வீஸ் பண்ணுவார். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்செப்பரேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு போய் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு குட்ஸை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த குட்ஸோட ரைட்ஸ் நம்மக்கிட்ட வந்துடும். பட் இந்த சர்வீஸ் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்வீஸையும் ஒரு டாக்டரை என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது the unique characteristics of the service marketing warrant the different statistics compared with the marketing of physical goods. Next, commodity exchange. A commodity exchange is an organized or regulated marketing that facilitates the purchase and sales contract whose values tied to the price of commodity. Example, crude oil, natural gases, copper and gold. Typically, a buyer and of these contracts agree to accept the delivery of commodity and the seller to agree the delivery to commodity. Next one, niche marketing. So niche marketing denote the strategy of directing all marketing effort towards the one well defined the segment of the populations. Actually, there is no market in niche marketing. It's found by the company by identifying the need of customers which are not served or underserved by the competitors. The company which identify the niche marketing develop the solution to satisfy the needs of niche marketing. So niche market does not means the similar market but is involve the specific targets of audience with specialized offering. ஓகே, இதில் என்ன நீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பாப்புலேஷனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பீப்புளோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்பெனிஸ் விச் ஐடென்டிஃபைங் த நீஸ் மார்க்கெட்டிங் டெவலப் த சொல்யூஷன் டு சாட்டிஸ்ஃபைங் த நீட்ஸ் ஆஃப் நீஸ் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு குறிப்பிட்ட பர்சனை என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நீஸ் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ், ஸோ லைக் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ESPN, ஸ்டார்ஸ் கிரிக்கெட், ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸு. ஸோ டார்கெட்ஸ் ஆஃப் நீஸ் மார்க்கெட்டிங். இது டார்கெட் வந்து நீஸ் மார்க்கெட்டிங். என்ன டார்கெட் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்டிக், ஸ்போர்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், மக்களை வந்து அந்த விளையாட்டை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கெட்டிங்கோட எய்ம். அதை தான் வந்து நீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து viral marketing. Viral marketing is a marketing techniques. It implies the user to pass the on marketing message to other user to creating the potentially exponential growth of message and visible and the effect. ஸோ வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மெசேஜை நம்ம வந்து பாஸ் பண்ணி அந்த லெவலில் வந்து ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.